ஜீவா சினிமா பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் உங்கள் எல்லோருக்கும் மிகவும் அடையாளப்பட்ட பிரசித்தமான ஒரு முகம் ஜிஎம் சுந்தர் அவர்கள்தான் இன்றைய நம்ம நேர்காணலில் இருக்கிறோம். சார் வணக்கம். வணக்கம் சார். ஒரு காத்திரமான விமர்சனம் என்ன வருதுன்னா, திரைக்கு வெளியே இருந்து நீங்கள் சொன்ன ஸ்ரீதர் சார், பாலச்சந்திரன் சாராக இருக்கட்டும், பாலுமகேந்திரா மகேந்திரனாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் அடிப்படையில் வாசிப்பு பழக்கம் உள்ளவங்க. முள்ளும் மலரும் வந்து சிற்றனையில் உதிரிப்பூக்கள் நினைக்கிறேன், சிற்றனைங்கிற நாவல். முள்ளும் மலருங்கிறது புதுமைப்பித்தன் நாவல். இப்படி நாவல் அவங்க ரொம்ப நேர்மையாக இந்த நாவல் பாதிப்பு நான் எடுத்தேங்கிறார். மூடுபனியில் அந்த சுஹாசினி ஜாக்கிங் போகிற சீனை நான் ஒரு மும்பையில் யாரோ ஒரு லேடி போகிறத பார்த்தேன், அந்த தாக்கத்தில் எனக்கு இவ்வளோ கதை உருவாச்சுனாரு. அந்த லேடி யாருன்னு இவருக்கும் தெரியாது, அந்த லேடிக்கும் தெரியாது. கரெக்ட். ஸோ அவங்க எல்லாருமே ஒரு வாசிப்பு பழக்கங்கிறது இருந்தது. இந்த சொல்ல பொன்னியின் செல்வனை படிக்காத ஆட்களே இருக்க மாட்டாங்க, 60, 70, 80களில் பிறந்தவங்க. ஆனால் இப்போ வரக்கூடிய இயக்குநர்கள் நேட்டிவிட்டி கான்செப்ட் இல்லாமல் ஒரு கொரியன் ஃபிலிம், வெப் சீரிஸ் இந்த கான்செப்ட்லேருந்து வர்றாங்க. அதுவும் ஒரு கலை தான், நம்ம எதையும் இது பண்ணல. இவனுக்கு மதுரைனா என்ன, திண்டுக்கல்னா என்ன, ஓமலூர்னா என்ன, திருவள்ளூர்னா என்ன, அவன் ஊர் தெரு அமைப்பு குறித்த எந்த பார்வையும் இல்லாமல் வளர்றான், சொசைட்டிலேருந்து விலகி வளர்றான். பெரும்பாலும் ஆங்கில வழி கல்வியோ தமிழ் வழி கல்வியோ எப்படியா இருந்தாலும் அது சொசைட்டிலேருந்து டிட்டாச்சாக தான் இருக்குது ஒரு அந்த காலத்தில். ஸோ சமூகத்திலிருந்தும் அந்நியப்பட்டு, குடும்ப உறவுகளிடமிருந்தும் அந்நியப்பட்டு, வாசிப்பு பழக்கத்திலிருந்து அந்நியப்பட்டு ஒரு படைப்பாளியாக அவன் வந்து நிற்கிறான். இவன் டைரக்டருங்கிற பேரில் இருந்தாலும் இவனால் ஒரு படைப்பாளியாக இருக்க முடியுமா? ஒரு தமிழ் சமூகத்து குறித்தோ இல்லை வேறு எது குறித்தோ? இது மூணுமே இல்லாத ஒரு கூட்டம் வந்து இன்றைக்கி உருவாயிருச்சு. பார்வையாளர்களும் அப்படி தான் இருக்கிறான், படைப்பாளி அப்படி இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு வேதனையை வெளிப்படுத்துகிறாங்களே. நீங்கள் அதை ஃபீல் பண்ணுறீங்களா? என்ன ஃபீல் பண்ணால் அது ஒரு பயஸ்டு ஒப்பீனியன் தான் நான் சொல்லுவேன். ஏன் பயஸ்டு ஒப்பீனியன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ வந்து நான் பிறந்த ஒரு ஊராக இருக்கலாம், அங்கே ஒரு கல்ச்சர் இருக்கலாம், அங்கே மொழி வந்து என்ன மொழி பேசுகிறாங்கன்னு இருக்கலாம், சாப்பாடு இது இருக்கலாம், என்ன வேணாமல் இருக்குது, இன்னும் இருந்துட்டு தான் இருக்குது. அங்கேருந்து தான் வரான். யார் வந்தாலும் ஓடி வந்தாங்க, சினிமா ஆசையில் வந்தாலும் அந்த மாதிரி ஊர்லேருந்து தான் வரான். வந்தவொன்னே சிட்டி லைஃப்பை வந்து பார்க்குறான், பாட்டு கஷ்டப்பட்டு அவன் வந்து ஒரு படைப்பை படைக்கிறான். இதில் என்ன நான் திருப்பி நான் சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உலக சினிமா இன்றைக்கி வந்து அறிமுகப்படுத்தப்படுது டெக்னாலஜி மூலிமா. நீங்கள் நெட்டில் போய் நீங்கள் ஒரு ஃபில்மை டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு பார்க்குறதுக்கான ஒரு அட்வான்டேஜ் இன்றைக்கி இருக்குது. சிச்சுவேஷன் டெக்னாலஜி தான் திருப்பியும் ப்ரொவைட் பண்ணுது. இந்த டெக்னாலஜி பற்றி நாலேஜ் இருக்கவங்க ஒரு ஐடியா இருக்கவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டெக்னாலஜி மூலிமா நீங்கள் சொல்ல மாதிரி கொரியன் ஃபிலிம் பார்க்குறாங்க. கொரியன் ஃபிலிம் பார்த்து அப்படியே காப்பி அடிக்கிறது ஆளுங்களும் இருக்காங்க, அதை இன்ஸ்பிரேஷனாக எடுத்துகிட்டு பண்ணுறவங்களும் இருக்காங்க. நீங்கள் சொன்ன வாசிப்பு வந்து பொன்னியின் செல்வன் இப்போ எடுத்த டைரக்டர் இருக்கார். ஸோ எல்லா காலகட்டத்திலையும் பொன்னியின் செல்வன் ஒரு உதாரணம் இல்லை லிட்ரேச்சரை படிச்சுட்டு வந்து நீங்கள் வந்து இது புதுமைப்பித்தனோட நாவலில் சிற்றனைன்னு சொன்னீங்க. இது எல்லாமே இன்றைக்கும் எடுக்க போகிறது. இன்றைக்கி வந்து வெற்றிமாறன் சார் வந்து வாடிவாசல் எடுக்கிறாரு, அதுவும் நாவல் பேஸ் தான். ஆமாம், வேல்பாரி. இது எல்லாமே வந்து இன்றைக்கி எடுக்கிறாங்க. நான் எடுக்கலை படிக்கலை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ படிக்கிறவங்க படிக்கிறாங்க, அதை எடுக்கிறவங்க எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் சொன்ன மாதிரி சில விஷயங்கள்லாம் பார்த்து வேறு ஒரு ஃபில்மை பார்த்து பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஆனால் ஜென்ரலாக என்ன எனக்கு தெரிஞ்சு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெக்னாலஜி வளர வளர ஒரு விதமானவங்களோட ஐடியாவும் சிச்சுவேஷனும் மாற சில விஷயங்களும் மாறிட்டே இருக்கும். அதில் வந்து சில விஷயத்தை நம்மளும் விட்டுருவோம். ஒரு பழமையான ஒரு நல்ல விஷயத்தையும் நம்மளும் விட்டுருவோம். எக்ஸாம்பிள், இப்போ ரசம் யார் சாப்பிட்றா, இல்லை பூண்டு ரசம் யார் சாப்பிட்றா, அது போகாமல் கேஎஃப்சியில் வாங்கி கொடுவேன் சாப்பிட்டு போகிறோன்ற. ஸோ இது வந்து காலகட்டம் தான். ஆனால் சினிமாலையும் பிரதிபலிக்குங்கிறீங்க. ஆமாம், எப்படி பிரதிபலிக்கும் எப்படி இருங்க. இப்போ ஒரு வந்து ரெஸ்டாரண்ட்டில் போய் எடுக்கணும்னா கேஎஃப்சியில் தானே எடுக்கிறான், எங்கள் வீட்டில் உட்காந்து ரசம் சாப்பிட்ற மாதிரி எடுக்கிறான். அது பாதிக்குது, காட்சி எடுக்கிற வரையும் போகுது. அது கண்டிப்பாக பாதிக்கும்ல. கேஎஃப்சியில் நான் எடுத்து போகிறது தான் யங்ஸ்டர்ஸ் வந்து என்னை பார்ப்பான். 2K கிட்ஸ் எப்படி வந்து என்னை பார்ப்பான். நான் கேஎஃப்சிலேருந்து நான் சாப்பிட்டா சுந்தர் சார் வந்து அதை வந்து சாப்பிட்டாரு பார்த்தீங்களா அப்படின்னு. இப்போ பாக்கியராஜ் சார் முருங்கக்காய் அப்படிங்கிற கான்செப்ட் சொன்னால் கூட எவனுக்கு புரியாது. இப்போ நீங்கள் அதுக்கு மேலே வேறு ஏதாவது உணவை தான் சொல்லணும். அதனால தான் சொல்கிறேன், ஒவ்வொரு காலகட்டத்திலையும் டெக்னாலஜிகள் மாறும் பொழுது பொலிட்டிக்கலாகவும் மாறும், லிட்ரேச்சரும் மாறும், பெயிண்டிங் மாறும், எல்லாமே மாறும். இந்த மாற்றத்தை தான் புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ட்ராவல் பண்ணுவீங்க. கண்டிப்பாக. ஏன்னா இப்போ காதலா படத்தில் சௌந்தர்யா வந்து வேலைக்காரியாக நடிப்பாங்க அந்த படத்தில். அப்போ சொல்லுவாங்க, என்னை எல்லோரும் வேலைக்காரின்னு சொல்கிறாங்க. கமல் சார் சொல்லுவார், நீ அண்ணாவோட வேலைக்காரி இல்லை, கலைஞரோட பராசக்திங்குவார். அந்த படத்துக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, ஆனால் அது அவருக்கு இருக்கக்கூடிய விஷயத்தை வெளிப்படுத்துது.
கலைஞர் பராசக்தி தந்தார், அண்ணா வேலைக்காரி படம் எடுத்தாங்கங்கிறத ஒரு லவ் சீனில் அவருக்கு தெரிஞ்ச விஷயத்த வெளிப்படுத்துறாரு. அப்போ அந்த கமலஹாசனுங்கிற கலைஞனுடைய வாசிப்பு, படிப்பு, அவருக்கு இருக்கக்கூடிய அரசியல் இதெல்லாம் அவர் அறியாமல் வெளியே வருது. அதே போல் அவ்வை சண்முகிலையும் சொல்லுவார். அந்த இல்லை அறியாமைலாம் இல்லை, நான் திரும்பி அதை என்ன ஏன் சொல்கிறேன்னா, இல்லை அறியாமை இல்லை, அவர் அறியாமல், அதாவது உள்ள இருக்க இல்லை இல்லை அப்படி கிடையாதுன்ற அது பிளான் பண்ணி தான் சொல்கிறாரு. ஆமாம், ஏன்னா இஸ் எ திங்கிங் ஆக்டர். அது வந்து ஒரு நாலேஜ் பேஸோ ஒரு அக்வயர் பண்ண நாலேஜோ வந்து ஒரு பர்டிகுலர் சீக்வன்ஸில் வேணும்னு வரும்போது அதை சொல்கிறாரு அவர். எப்படி வேலைக்காரி அண்ணா பண்ணாரோ, பராசக்தி எப்படி கலைஞர் பண்ணாரோ அப்படின்ற விஷயத்தை எங்கே இப்போ இது வந்து அண்ணா எழுதின வந்து இதில் வந்து அந்த காசு பற்றி, ப்ராஸ்டியூஷனை பற்றிலாம் ஒரு பாடல் இருக்குது. அது டக்குன்னு அந்த பாட்டு எனக்கு வரல. அதுக்கு அந்த காசை பற்றி பேசுன பாடலும் இருக்குது. இப்போ வந்து நலன்குமார் சார் காசு, பணம், துட்டு அதுவும் இருக்குது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் அந்த காசுன்றது விஷயத்தை வந்து வெளிப்படுத்துகிற விதம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு மாதிரி தான் இருக்குது. காசை பற்றி பேசணும். அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, அவங்கவுங்க வந்து திங்கிங் ஆக்டர். இப்போ கமல் சார்னா திங்கிங் ஆக்டர். அதனால தான் அவர் வேலைக்காரியை கோட் பண்ண முடியுது, பராசக்தியை கோட் பண்ண முடியுது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒன்று மாறும். இந்த மாற்றத்தை தெரிஞ்சு நம்மளும் மாறி நம்மளும் அப்கிரேட் பண்ணுறது. அப்போ இருந்த லிட்ரேச்சர் வேறு, இப்போ இருக்க லிட்ரேச்சர் வேறு. அப்போ இருந்த பெயிண்டிங் வேறு, இப்போ இருக்க பெயிண்டிங் வேறு. இப்போ அந்த அப்டேட்டு அப்படிங்கிற விஷயம் ஒன்று இருக்குது. ஆனால் பொதுவாக இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு உலக சினிமா அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கான வரையறையை இதுவரை யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதாவது இப்போ ஐரோப்பியர்கள் படம் எடுக்கிறாங்கன்னா அவங்க மொழியில் அவங்க வட்டாரத்தை பாதித்து எடுக்கிறாங்க. இப்போ ரஷ்யா நாவல்கள்லாம் பார்த்தீங்கன்னா சஸ்தவஸ்கி, இது மாதிரி டால்ஸ்டாயின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா எஜமானர்கள், அங்கே உள்ள முதலாளித்துவம், அங்கே போட்ட பூட்ஸு, அந்த பனி, கடும் குளிர், இதுதான் வரும். அதைத்தான் நம்ம மதுரையில் உட்காந்து ரசிக்கிறோம், மாஸ்கோ பதிப்பகத்திலேருந்து வந்திருக்கு அப்படின்னு. ஆனால் தமிழ் சினிமாவை பொறுத்தவரையும் உலக சினிமானாலே ஏதாவது ஒரு மேற்கத்திய படத்தின் தாக்கத்தில் இருந்தால் தான் அது உலக சினிமா. நான் கேட்குற ஒரு பொள்ளாச்சியினுடைய பிரச்சனையவோ, ஒரு திருச்சியினுடைய பிரச்சனையோ, திண்டுக்கல்லுடைய பிரச்சனையோ பேசினா அது உலக சினிமா ஆகாதா? ஏன் உலக சினிமாங்கிற வரையறையை வந்து அவங்க ஒரு லோக்கல், ஹைப்பர் லோக்கல்லேருந்து ஆரம்பிக்கக்கூடாதா? அவனும் சினிமாக்கான கதாபாத்திரம் தானே. வினோத் ராஜ்னு ஒரு டைரக்டர் இருக்கார். அவர் வந்து ஒரு வீடியோ ஷாப்பில் வேலை செஞ்சவர் தான். அவர் வந்து கூழாங்கல்னு ஒரு படம் எடுத்துருக்காரு. ஆமாம் ஆமாம். அந்த கூழாங்கல் படம் எல்லா ஃபெஸ்டிவல்லையும் போயிட்டு வந்தது. நானும் பார்த்தேன் அந்த படம். ஃபென்டாஸ்டிக் ஃபில்மு, நல்ல ஃபில்ம் மேக்கிங்கு. நீங்கள் சொல்கிற பாயிண்ட்லாம் அதில் இருக்குது. அந்தந்த ஊரை பிரதிபலிக்கிறது, புருஷன் பொண்டாட்டி பிரிஞ்சு இருக்கிறது, பையன் அப்பாவும் போய் பொண்டாட்டி அம்மாவை கூப்பிடுறதுக்கு, அவங்க பையனுக்கு அம்மா, இவனுக்கு பொண்டாட்டி கூப்பிட போவார். இருந்தாலும் அந்த மேல் சாவனிஸ்டிக்கான ஒரு ஆட்டிடியூட் இருக்கும். போய் வில்லேஜில் போய் தர இதெல்லாம் இருக்குது. ஆனால் சொல்லப்படுற விதம் இருக்குல்ல, அது நாவல் ஸ்டைலில் இருக்காது. நாவல்ன்றது ஸ்ட்ரெயிட் நரேட்டிவ், லீனியர் நரேட்டிவ். இப்போ சினிமான்ற வரும்போது விஷுவல் ப்ளஸ் நான் லீனியர் நரேட்டிவ்னு நீங்கள் சொல்லலாம். ஸோ வினோத் ராஜ் இருக்கார். இப்போ ரோட்டர்டாமில் நேற்று விடுதலை 1, விடுதலை 2 படத்தை வந்து ஸ்க்ரீன் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக. அப்புறம் 7 கடல் தாண்டி 7 கடல் ஊருன்றது இதை வந்து ராம் அவர் டைரக்ட் பண்ண படங்கள். இது எல்லாமே இங்கே உள்ள ஏஸ்தட்டிக்ஸு, இங்கே உள்ள ஈத்தாஸை பேஸ் பண்ணி எடுத்த படங்கள் தான். இப்போ இன்றைக்கி ரோட்டர்டாமில் வந்து டைகர் அவார்டு இருக்குது. அதில் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு படம் பண்ணியிருக்காரு வினோத் ராஜ். அந்த படம் காம்படிட்டிவ் செக்ஷனில் இருக்குது. நீங்கள் வந்து பண்ணலலாம் சொல்லாதீங்கன்றேன். இப்போ உள்ளவங்களும் அந்த பழைய ஈத்தாஸு, அந்த பழைய விஷயத்தையும் மறக்காமல் யங்ஸ்டர்ஸ் இதை படம் பண்ணியிருக்காங்க. இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து நம்ம படங்கள்லாம் போயிட்டுருக்கு. ரோட்டர்டாம்ன்றது கானுக்கு அப்புறம் இம்பார்ட்டண்டான ஃபெஸ்டிவல். ஸோ அப்படி நல்ல படத்துக்கு, நல்ல படம் பார்க்குறவங்களுக்கு உலக சினிமாவில் வருது. தமிழ்நாட்டுடைய கிராமங்கள் வந்துருச்சு, வருதுலாம் வந்தாச்சு. வினோத் ராஜ் வந்து கூழாங்கல்ல போயிட்டார். செகண்ட் படம் ரோட்டர்டாம் போயிட்டார். வெற்றிமாறன் வந்து எதுக்கு போயிட்டார், விடுதலை 1 and 2ல இப்போ ஸ்க்ரீனிங் நடந்துகிட்ருக்கு. அப்புறம் ராம் வந்து வந்துட்டார். சரி, நான் என்ன சொல்கிறேன்னா, இவங்கெல்லாம் கமர்ஷியல் டைரக்டர்னு பேசப்பட்டவர்கள். நீங்கள் சொல்கிற எல்லா ஃபீலிங்கோட இந்த ஈத்தாஸு, இந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ், இந்த என்விரான்மெண்ட் பேஸு இதெல்லாம் பண்ணி தான் இவங்க வந்து இன்றைக்கி இன்டர்நேஷ்னல் ஃபெஸ்டிவலில் பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது நல்ல செய்தி. நல்ல விஷயங்கள் வந்துடுச்சு. அதனால் யங்ஸ்டர்ஸ் வந்து பண்ணலான்னு நான் ஒத்துக்க முடியாது, பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு வேண்டிய ரெக்கக்னேஷன் இந்த காலகட்டத்தில் என்ன ரெக்கக்னேஷன் கிடைக்கணுமோ அது கிடச்சிட்டு தான் இருக்குது. அதனால் நம்ம வந்து வெளிநாட்டில் போய் நம்ம படங்கள் வந்து போய் பார்ட்டிசிபேட் பண்ணி அவார்டு வாங்கிட்டு இருக்கு. நான் நடித்த படமே நிறைய ஃபெஸ்டிவல்லாம் போயிருக்கு. நான் சொன்ன ஷார்ட் ஃபில்ம் ஊருக்கு 100 பேரே நான் ஹீரோவாக பண்ண படமே வந்து நிறைய படத்தில் போயிடுச்சு. ஆனால் இப்போ இந்த காலகட்டத்தில் இப்போ வந்து ரீச்சே வேறு மாதிரி இருக்குது. எனக்கு க்ரியேட்டிவிட்டி லெவல்லையும் ரீச் வேறு மாதிரி இருக்குது. நீங்கள் சொன்ன கதையும் பண்ணுறாங்க, நீங்கள் சொன்ன ஊர் ஈத்தாஸும் பேசுகிறாங்க, அந்த ஊர் லாங்குவேஜையும் பண்ணுறது. இப்போ சர்பேட்டா மாதிரி படம்லாம் நார்த் மெட்ராஸ் லாங்குவேஜ் தான் நான் பேசி நடித்தேன். ஸோ நார்த் மெட்ராஸ் லாங்குவேஜ் வருது இல்லை,
அது ஒன்றும் காணாம போகல. 70s பேசின ஒரு லாங்குவேஜ் நான் வந்து 2018 20 வந்து நான் வந்து பேசுகிறேன் அந்த லாங்குவேஜ். ஒரு டைரக்டர் க்ரியேட் பண்ணுறாருல்ல. ஸோ எப்பொழுதுமே விஷயங்கள் வந்து ரீக்ரியேட் ஆகிட்டு தான் இருக்கும். க்ரியேட்டிவாகவும் ரீக்ரியேட் ஆகிட்டு இருக்கும், ஆக்டரும் ரீக்ரியேட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. திங்கிங் ஆக்டர் இருந்தால் அவரும் பழசெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு டைலாகில் கொண்டு வர ட்ரை பண்ணிட்டு தான் இருப்பார். டேரக்டரும் அப்படி தான், சினிமாட்டோகிராஃபி அப்படி தான், எடிட்டிங் அப்படி தான். இப்படி எல்லா காலகட்டத்துலேயும் வந்து டெக்னாலஜி போக போக எல்லாமே மாறும். கண்டிப்பாக சார். காம்படிஷனும் வரும். ஸோ இது எல்லாமே எதிர்த்து நம்ம போராடி ஜெயிக்கணும். இப்போ ஹீரோயிசம்ங்கிற கான்செப்ட் இனி இருக்குமா? ஏன்னா எம்ஜிஆர் காலத்தில் இருந்ததுங்கிறது வேறு, ரஜினி காலத்தில் இருந்ததுங்கிறது வேறு, இப்போ விஜயஜித் காலத்தில் இருந்தது. எனக்கு தெரிஞ்சு விஜயஜித் காலம் வரையும் கூட ஹீரோயிசங்கிறது ஒரு அப்படியே அந்த வெறித்தனமும் வீரியமும் இருந்ததாக பார்க்குறேன். எனக்கு தெரிஞ்சு இப்போ வர நடிகளுக்கு நற்பணி மன்றங்கள்ங்கிற ஒரு கான்செப்ட் கூட இப்போ குறைஞ்சிட்டு வர்றது மாதிரி தான் நான் பார்க்குறேன். இனி ஹீரோயிசம்ங்கிறது ஒன்று இருக்குன்னு பார்க்குறீங்களா? இது வந்து நீங்கள் ஹாலிவுட்லேருந்து மார்வல் காமிக் தான். அது காமிக்கில் வந்து சூப்பர் ஹீரோ இமேஜ் உள்ள ஒரு படங்கள்லாம் இப்போ வந்துகிட்டே இருந்தது. கேப்டன் அமெரிக்கா பார்க்கலாம், நிறைய சின்ன பசங்களுக்கெல்லாம் அது ரொம்ப பிடிக்கும். அது ஸோ ஹீரோயிசம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சூப்பர் ஹீரோ தான். சூப்பர் ஹீரோன்றது இம்மார்டாலிட்டி தான் இங்கிலீஷில். ஸோ இந்த இம்மார்டாலிட்டின்ற ஒரு கான்செப்ட் வந்து எப்பொழுதுமே உண்டு. மனிதன்கிட்ட இருக்குது, மனிதனுக்குள்ளே இருக்குது. நான் வந்து ஒரு 100 வயசு வரைக்கும் வாழணும், நான் பண்ண ஒரு எழுத்து வந்து செத்து போனதுக்கப்புறம் ஞாபகம் வச்சு, அது ஒரு ஹீரோயிசம் தான். ஆமாம், அது இம்மார்டாலிட்டி தானே. ஃபைட்டு மட்டும் இல்லை, வெறும் ஃபைட்டு மட்டும் கிடையாது. அது நான் இப்போ கண்ணாசன் இரவா புகழ். ஆமாம், கண்ணாசன் என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, படைப்பதனால தான் இறைவன். ஆமாம், நீ கண்ணாசன் இறந்துட்டாரு, ஆனால் அவர் பாட்டை கேட்டுட்டு இருக்கோம். நான் இப்போ கோட் பண்ணிகிட்டு இருக்கேன், எனக்கு அவருக்கு சம்மந்தமே இல்லை. நான் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ சூப்பர் ஹீரோன்றேன். இம்மார்டாலிட்டி நோக்கி போகிறாரு. கரெக்டாக? ஸோ தத்துவ ரீதியாக நீங்கள் இம்மார்டாலிட்டிக்கு போகலாம். படைப்பதனால் நான் இறைவன் சொன்ன கண்ணதாசன் மூலயமாவும் நீங்கள் போகலாம். நடிப்பு மூலயமாவும் சிவாஜி சார் எங்கேயோ போயிருக்காரு, மாலன் பிராண்டு எங்கேயோ போயிட்டுருக்காரு. பழைய ஆளுங்க நிறைய பேர் சொல்லுவேன் நான். டிஎஸ் பாலையா அண்ணன், எம்ஆர் ராதா, எஸ்வி ரங்கராவ், இப்படி வரிசையாக நம்ம சொல்லிகிட்டே போனோம். இவங்கெல்லாம் வந்து சாகா வரம் பெற்றவர்கள் என்னை பொறுத்த வரைக்கும். நீங்கள் சொல்கிற இம்மார்டாலிட்டி அவங்களாம் சூப்பர் ஹீரோன்னு தான் நானும் சொல்கிறேன். ஆனால் சூப்பர் ஹீரோன்று வரும் வராமல் இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன மாதிரி அப்படின்ற விஷயம் வந்து எனக்கு நம்ம ஆனந்த் சீனிவாசன் இருக்கார்ல, அவர் பொருளாளர், அது எக்கனாமிஸ்ட். அவர் நல்ல நண்பர். அவர் வந்து ஒரு புக் கொடுத்தார், லாங்கர் டெய்ல் அப்படின்னு ஒரு புத்தகம். அந்த புக்கை வந்து ஒரு 5 years to 6 years 7 years பேக்கில் கொடுத்தார். அவரும் படித்தார், நானும் அதை படித்தேன். அதில் வந்து நீங்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் அதில் பதில் இருக்குது. அதனால் அந்த மாதிரி விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் வந்து வியூவர்ஸ்டையும் உங்கள்கிட்டையும் சொல்லிக்கிறேன், லாங்கர் டெய்ல் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்குது. அதை படிச்சிங்கன்னா வந்து டெஃபினட்டாக அதுக்கு ஆன்சர் இருக்குது. அதான் கண்டிப்பாக உங்களுடைய சினிமா அனுபவம் மட்டும் இல்லாமல் பொதுவாகவே வாழ்க்கைக்கு வந்து அப்டேட்டுங்கிறது எந்த அளவுக்கு அவசியம், இன்றைய தொழில்நுட்பங்கிறது எந்த அளவுக்கு அதுக்கு பயன்படுது. கரெக்ட். அதனால் பல்வேறு விஷயங்களை உங்கள் அனுபவத்திலிருந்து மக்களுக்கும் ரசிகர்களுக்கும் சினிமா பிரியர்களுக்கும் பயனுள்ள வகையில் பல்வேறு தரவுகளை நீங்கள் நம்ம ஜீவா சினிமா பார்வையாளர் தந்திருக்கீங்க. தொடர்ந்து நீங்கள் இப்போ படம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுடைய அனைத்து படங்களும் வெற்றி பெற மீண்டும் அதே மாதிரியான புகழுடன் தொடர்ந்து நீங்கள் நிலைக்க வாழ்த்துக்கள். உங்களோட ப்ரெடிக்ஷன் நல்லா இருக்கட்டும், கரெக்டாக இருக்கட்டும். ஆனால் நானும் அந்த ஜேர்னியில் ட்ராவல் பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் வியூவர்ஸுக்கு வந்து நான் என்னோடய வியூ பாயிண்ட் சொல்கிறதுக்கு நீங்கள் ஒரு சான்ஸ் கொடுத்தீங்க. அதனால் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் உங்களுக்கு. நன்றி சார். ஆனால் அது என்னோட விஷயத்தை நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன், அவ்வளோதான். இது தேங்க்யூ சார். நன்றி சார்.